Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட மைனர் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த மைனர் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுவும் வச்சிருக்கணும். அதே போல நீங்க கார்டியனா யாரை எடுக்கிறீங்களோ, இப்போ அம்மா அப்பா யாரா வேணா இருக்கலாம், அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸும் ஒரிஜினலும் கண்டிப்பா வச்சிருக்கணும். அடுத்து என்னன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. ஓகே, இனி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுல பார்ட் 1 ஃபார்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட், என்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட், அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் இல்ல பர்சனல் டீடைல்ஸ்னு இருக்கு பாருங்க. இனி இது ரெண்டு தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இதுல நேம்ல இப்போ யாருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அவங்களுடைய நேம், அந்த குழந்தையோட நேம் எழுதணும். ஐடி ப்ரூஃப்ல, அதாவது நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல அந்த குழந்தையோட நேம் எப்படி இருக்கோ அதே போல என்டர் பண்ணணும். அடுத்து மெய்டன் நேம் தேவை கிடையாது. அடுத்து பாருங்க டேட் ஆஃப் பர்த், அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அடுத்து ஜெண்டர், மெயில் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல அன்மேரிட டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க நேம் ஆஃப் ஃபாதர் மதர், அடுத்து ஸ்பௌஸ்னு இருக்கு. இதுல ஃபாதர் இல்லனா மதர் அவங்கள டிக் பண்ணிட்டு, இல்ல மிஸ்டர், இப்ப அப்பானா மிஸ்டர், இல்ல மதர்னா மிஸ்ஸஸ்னு போட்டுட்டு அவங்களுடைய நேமை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், இது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இலிட்ரேட், இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுல நோவை டிக் பண்ணுங்க. இப்போ படிக்கவே இல்லை அப்படின்னா எஸ் டிக் பண்ணுங்க. அடுத்து நேம் ஆஃப் கார்டியன், இது என்னன்னா இப்போ கார்டியனை ஒரு ஆளை கண்டிப்பா எடுக்கணும். அந்த கார்டியன் இப்போ அப்பாவோ அம்மாவோ யார வேணாலும் இருக்கலாம். அவங்களோட நேம், கார்டியனா இப்ப யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை என்டர் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன், இல்ல அந்த கார்டியன் என்ன ரிலேஷனோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, இந்தியனா இந்தியனை டிக் பண்ணுங்க, இல்ல அதர் கண்ட்ரினா அதர்ஸ் டிக் பண்ணிட்டு கண்ட்ரி நேம் எழுதுங்க. அப்புறம் ஆக்குபேஷன் டைப்ல எப்படியும் நீங்க ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க, ஸோ ஸ்டூடெண்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம், இது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய மாச வருமானத்தை இதுல என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் நெட்வொர்த், இது ஒரு வருஷத்துக்கானது. ஒரு வருஷத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற மொத்தமும் அதுல இஎம்ஐ கடன் ஏதாவது இருந்துன்னா அது போக உங்களுக்கு எவ்வளவு மீதி இருக்குமோ அதை இதுல என்டர் பண்ணுங்க. அடுத்து ரிலீஜியன், நீங்க ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கேட்டகரி ஜெனரலா ஓபிசி ஐசியான்னு செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி, இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குன்னா எஸ் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ டிக் பண்ணுங்க. அப்படி இருக்குன்னு எஸ் நீங்க டிக் பண்ணீங்கன்னா அது விஷுவலி இம்பேர்டா இல்ல டிஃபரெண்ட் ஏபிள்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்க 10க்கு கீழே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிலோ எஸ்எஸ்சி, இல்ல 10th முடிச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்சி, 12னா கைச்எஸ்சி, இப்படி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆர்கனைசேஷன் நேம், டெசிக்னேஷன், அடுத்து நேச்சர் ஆஃப் பிசினஸ், இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க ப்ளீஸ் டிக் த அப்ளிகேபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், அடுத்து ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், அடுத்து நன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல நன் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ISO 3166 கண்ட்ரி கோட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெசிடென்ட், இல்ல இந்திய கோட் நம்பர் IN சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க பிளேஸ் ஆர் சிட்டி ஆஃப் பர்த்னு கொடுத்துருக்காங்க, இதுல உங்க சிட்டி நேம் எழுதுங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் இந்தியன்னா இந்தியன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் பாருங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், இதுல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல உங்க அப்பா அம்மா யாருக்காவது மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க, இதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி நிறைய இருக்கு. இதுல நீங்க ஆதாரையே செலக்ட் பண்ணுங்க. அடுத்து டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்கு பாருங்க, இதுல ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல இவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இல்ல அட்ரஸ் டீடைல்ஸ் ரெண்டு காலத்திலயும் கேட்டிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் காலத்துல என்னன்னா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல இப்போ ஆதார் கார்டுல எல்லாம் உங்க அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே போல இதுல ஃபர்ஸ்ட் காலத்துல என்டர் பண்ணணும். செகண்ட் காலத்துல என்ன அட்ரஸ்னா இப்ப நீங்க கரண்ட்ல வேற அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதுல அந்த அட்ரஸ என்டர் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அட்ரஸ், செகண்ட் காலத்துல வந்து இப்போ நீங்க வேற அட்ரஸ்ல இருக்கீங்கன்னா அதை வந்து என்டர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த செகண்ட் காலத்தை வந்து விட்டுருங்க. ஒரே அட்ரஸ்ல இருக்கீங்கன்னா மேல மட்டும் ஃபில் பண்ணா போதும், இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ செகண்ட் காலத்துல நீங்க வேற அட்ரஸ்ல இருக்கீங்கன்னு ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த வீட்டில் உள்ள தண்ணி பில்லோ இல்ல கரண்ட் பில்லோ இப்படி ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காலத்துல எஸ் டிக் பண்ணிட்டு இதுல போட்டோ ஒட்டுங்க. அடுத்து இதுல வந்து சைன் போட்டுக்கோங்க. அடுத்து பிளேஸ், இதுல வந்து பிளேஸ் எழுதிக்கோங்க. அடுத்து இதுல வந்து டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலம் எல்லாம் அங்க ஆபீஸ்லயே ஃபில் பண்ணிப்பாங்க, நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இனி நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்க, இது வந்து பார்ட் 2 ஃபார்ம். இல்ல வந்து டேட், என்னைக்கு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க டைப் ஆஃப் அக்கௌண்ட், இல்ல வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து மோட் ஆஃப் ஆபரேஷன்ல செல்ஃபை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்க, இது வந்து நாமினேஷன் ஃபார்ம். இல்ல வந்து டீடைல்ஸ் ஆஃப் நாமினேஷன் இருக்கு தெரியுமா, இதுல வந்து இப்போ வந்து கார்டியனா நீங்க யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை வந்து இதுல எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகல, ஸோ இல்ல வந்து கார்டியனா யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேம். இப்போ 18 வயசுக்கு மேல்னு சொன்னா இதுல அந்த குழந்தையோட நேமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குழந்தை வந்து மைனர்னால இல்ல வந்து கார்டியனா யாரை எடுக்கிறீங்களோ அவங்களுடைய நேம். அடுத்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த குட்டி பாக்ஸ் எதுக்குன்னா இப்ப நாமினியா ஒரு ஆளை வந்து சேர்த்துப்பீங்கல்ல, அந்த நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்ல பிரிண்ட் ஆகி வரணும்னா இல்ல டிக் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் நாமினி, இதுல தான் நாமினியோட டீடைல்ஸை ஃபில் பண்ண போறோம். இல்ல நேம்ல வந்து அந்த நாமினியோட நேமை எழுதணும். இப்போ நான் வந்து என்னன்னா கார்டியனா என் அப்பாவை எடுத்துக்கிறேன், அதே போல நாமினியாகவும் என் அப்பா தான். ஸோ இல்ல வந்து நாமினி வந்து என் அப்பாவோட நேமை எழுதியிருக்க. அடுத்து மொபைல் நம்பர், இல்ல வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன பண்ணணும். அடுத்து ரிலேஷன்ஷிப், அவங்க என்ன ரிலேஷனோ அதை எழுதணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த், இது வந்து எழுதினாலும் ஒன்றும் இல்லை எழுதாட்டியும் ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த காலம் எதுக்குன்னா இது வந்து அந்த நாமினி, நீங்க நாமினியா ஒருத்தங்களை எடுப்பீங்கல்ல, அவங்க வந்து மைனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் அடுத்த அட்ரஸையும் எழுதணும். இல்ல உங்க நாமினி வந்து மைனர் கிடையாது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க 2 காலம் கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து சைனை போட்டுக்கோங்க. இந்த சைன் வந்து கார்டியன் தான் போடணும். இந்த ஃபார்ம்ல எங்க சைன் போட்டாலும் கார்டியன் தான் சைன் போடணும். அடுத்து இப்போ உங்களுக்கு சைன் போட தெரியல, கார்டியனுக்கு வந்து சைன் போட தெரியலனா இல்ல கைரேகை வைக்கலாம். இப்போ கைரேகை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விட்னஸ் ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட டீடைல்ஸை இந்த 2 காலத்திலையும் ஃபில் பண்ணணும். இல்ல இப்போ நீங்க வந்து சைன் போட்டீங்கன்னா இந்த காலம் வந்து ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குட்டி பாக்ஸும் 2 பாக்ஸும் பெரிய பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ நாமினி வேண்டாம் அப்படின்னு நினைச்சு மேல நீங்க ஃபில் பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு நாமினி தேவை கிடையாதுன்னு மேல ஃபில் பண்ணாம விட்டீங்கன்னா இதுல வந்து டிக் போடணும். இந்த குட்டி பாக்ஸ்ல டிக் போட்டுட்டு இதுல உங்க சைனை போட்டுக்கோங்க. இது நாமினி டீடைல்ஸை வந்து நீங்க மேல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து நீங்க டிக் பண்ண வேண்டாம், இதுல உங்க சைனும் போடணும், அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காலத்துல வந்து பிளேஸ் எழுதுங்க, அடுத்து டேட் எழுதுங்க, அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த கார்டியனோட சைனை போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலம் வந்து அங்க பேங்க்லயே பார்த்துப்பாங்க, இது நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.